அம்மா தாயே கோவிந்தா நீ கோவிந்தா என்று சொன்னவுடன் குறையெல்லாம் தீர்ந்துவிட்டு இந்த முடி மீது வந்தது யாரம்மா? முடி மேல ஈரும் பேரும் தடி வரும். அம்மா அது எல்லாருக்கும் தெரியும். இந்த பாலகன் மீது வந்தது யாரம்மா? அம்மா பத்திரிகை தடி. அம்மா கல்யாண பத்திரிக்கை, காது குத்து பத்திரிக்கை, இல்ல சீமந்த விழா பத்திரிக்கை, இல்ல பிறந்த நாள் விழா பத்திரிக்கை, எந்த பத்திரிக்கை வேணும்? நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். ஏன் வரமாட்டீங்க? பொய் வைக்க சொல்லுங்களே. அறிவாளி தாயம்மா நீ கேட்ட பத்திரிக்கை இல்லாம சாப்பிடுமா? கோவிந்தா கோவிந்தா நாடி வேப்பல சொன்ன மூணு கால அம்மா தாயே ஆயிரத்தி உடனே திடீர்னு நின்னுட்டு தேடி பார்த்தா எங்கேயுமே வேப்பல கிடைக்கல. அதனாலதான் முருங்கையில எடுத்தாங்க. ஆத்த நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆகட்டும் தாயே. வந்துக்கிறது யார் தெரியுமா? யாரு? நான் தான் கொல்ல மாதிரி வந்துக்கிறேன். கொல்ல மாதிரி கொல்லையில இருக்கணும். இங்க எதுக்கு வந்துக்கிறேன்? இந்த ஊர்ல திருவிழா செஞ்சாங்களா? வாடா வளமா செய்யறாங்க முன்னே. இந்த ஊர் தலைவர், துணைத் தலைவர், கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், கோயில் தர்மகர்த்தா, கோயில் பூசாரி, பொய்தி வெடித்த கொள்ள பாண்டிபதி வர வச்சுக்கிட்டு என்ன குறை வச்சாங்க? மேல உனக்கு ஏமா இவ்வளவு பாவம் தாயே? அம்மா திருவிழா செஞ்சாங்களே செய்தாங்களே இந்த கொல்ல மாதிரி கூட்டு செஞ்சீங்களாடி? ஏமா திருவிழான் போது எல்லா தெய்வத்தை வச்சாங்க. நீ தானே வந்து போனேன். நாடி கொடுத்தீங்க. உனதான் புஞ்சு கொடுத்துறேன்னா குஞ்சு குட்டியா? மூ தோத்த குஞ்சு எடுவானாடி? கோழி குஞ்சுமா? கோழி குஞ்சு அப்படி தெளிவா சொல்லி குஞ்சுன்ற மூ குஞ்சு எடுவானாடி? அம்மா கோழி கொடுத்து தாயே. கோழி எத்தனை கோழி கொடுத்தேன்? 2 கோழி கொடுத்தேன். 2 கோழி கொல்ல மாதிரி கொடுத்தேன். வேற எத்தனை தான் வேணும்? ஒரு 500 கோழி சுத்தி விடுங்கடி. ஆமா அந்த 500 கோழி அறுக்க கூடாதா? அப்படி 500 கோழி சுத்தி விட்டா என்ன செய்வேன்? ஆத்தா கோழி பண்ண வச்சு போறேன். அம்மா தாயே அது நீ கேட்ட மாதிரியே கொடுத்துறேன். உனக்கு தான் திசைக்கு ஒரு கனியா 4 எலுமிச்சை உடைச்சனே. அம்மா ஆகாதடி. என்னம்மா பத்தாது. வேற எத்தனை தான் வேணும்? ஒரு 300 எலுமிச்சை கொடுங்கடி. 300 எலுமிச்சை என்ன பண்ண போற? ஆத்தா எலுமிச்சை ஒரு போடு. அம்மா அதை நீ கேட்ட மாதிரியே கொடுத்துருந்தாயி. உனக்கு தான் 5 தேங்காய் உடைச்சனம்மா. நீ ஆவேசப்படாதையும் ஒத்தனை அடி சேர்த்துக்கிட்டு போட போற தாயை தாங்க முடியாது. பத்தாது. வேற எத்தனை தான் வேணும்? 5 தேங்காய் பத்தாது. வேற எத்தனை வேணும்? ஒரு 200 தேங்காய் கொடுங்கடி. 200 தேங்காய் எடுக்குமா? ஏண்டி எனக்கு திருவிழா செய்யும் போதுதான் நல்ல நெல் வளர்க்க ஏத்துறாங்கடி. ஏத்துறாங்க. திருவிழா முடிஞ்சு போச்சுன்னா ஆத்தாக்கு பாமாயில வளர்க்க ஏத்துறாங்கடி. ஆத்தாக்கு நீ எரியுது தாயே. கோயிந்தா இந்த பாமர மக்களுக்கெல்லாம் பட கஷ்டம். அதனாலதான் பாமாயில ஏத்துறோம் தாயே. அம்மா நீ தேங்காய் எண்ணெய் குத்துனா அப்படி 300 தேங்காய் கொடுத்தா நான் செக்கடி என்னங்கன்னு நான் புளிமே தேங்காய் எண்ணெய் வளர்க்க ஏத்துக்கிண்டி. அம்மா அதே நீ கேட்ட மாதிரியே கொடுத்துறமா. அதெல்லாம் போகட்டுமா? உனக்கு தான் 6 மாசமான கூழ் ஊத்துறோம். என்னம்மா ஆடி மாசம் கூழ் ஊத்துறமே? எத்தனை மணிக்கு ஊத்துற? மத்தியானம் 12 மணிக்கு ஊத்துறோம். நீ எத்தனை மணிக்கு சாப்பிடுற? நான் எல்லாம் காலையில ஏழு 8 மணிக்கெல்லாம் டான்னு சாப்பிடுவேன். 12 மணிக்கு ஊத்துற. உச்சி வெயில்ல நீ 8 மணிக்கெல்லாம் சாப்பிடுற. 12 மணிக்கு ஊத்துறியே ஆத்தா கல்ச்சர் வராதா? அம்மா அகில உலகத்தை ஆளக்கூடிய தாய் உனக்கு கல்ச்சர் வந்து நாங்களும் எந்த ஹாஸ்பிட்டல் போறது தாயே? ஏண்டி கூழ் ஊத்துறியே ஆமா அதுல ஏண்டி தயிர் வெங்காயம் போடுறீங்க? உடம்பு குளிரணும் மனசு குளிரணும். அதனாலதான் வெங்காயம் தயிர் முறையில கலந்து ஊத்துறோம். அடி பாருங்களே அத குச்சி விட்டு ஆத்தாக்கு ஜல் பூச்சுங்கடி. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? இனிமேல் கூ ஊத்தாத. அதுதான் பாரம்பரியம். மாத்து. உனக்கு என்னதான் வேணும்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், ஸ்ப்ரிங் ரோல், ஏண்டி சிக்கன் நூடுல்ஸ், பர்கர், பீஸா, ஷவர்மா, ஏண்டி புதுசு புதுசாலாம் வந்தா மடி. என்னதுமா? அம்மா தாயே இவ்வளோ நேரம் நீ சொன்னதையெல்லாம் இந்த ஊர் ஜனங்க கேட்டுதாங்கிறாங்க. இந்த வருஷம் 6 மாசம் கூழுக்கு பதிலா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எறா பிரியாணி, சவர்மா, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் 65. ஆமா பீட்சாக்கு அப்புறம் கர்கர்ன்னு என்ன சொல்லி பர்கர் அதெல்லாம் எட்டாத உனக்கு கும்பப்படையில் நாங்க போறோம். கும்பப்படியில நாங்க போறோம். ஏண்டி இதுக்கு முன்னாடி படியல் போடணும்னா ஏண்டி வாயில போடிக்கோ தையலில போடிக்கோ. இப்ப கம்ப்யூட்டர்ல போறீங்க ஆத்தா பேப்பர்ல போறீங்களா? கோயிந்தா இது கம்ப்யூட்டர் காலமா எல்லாம் மாறி போச்சு. அதனாலதான் நாங்களும் கம்ப்யூட்டர் வேலைக்கு மாறிட்டோம். ஆமா நீ என்ன பேப்பர் அது இது ஆங்கிலமா பேசுற? ஆத்தா உங்களுக்கு எத்தனை மணி மாறினே வரீங்க? தப்பே இல்லை தாயம்மா. நான் மலையேறி போறேன். ஆத்தாவில் ரொம்ப நேரம் நக்க முடியாது. நிக்க முடியல நீ. அம்மா தாயே சீக்கிரம் சொல்லுடி. மலையேறி அங்க போற தாயே? நான் மலையனூர் போறேன். நேரமா நீ மலையனூர் எல்லாம் அப்புறமா போகும் தாயே. அம்மா உன்னை எதுக்காக தெரியுமா இவ்வளவு கஷ்டப்பட்டு வர வச்சு? எதுக்கடி? எனக்கு பெரிய குறைமா குறை விட்டுடி வேற ஆள் பிடிச்சிக்கோ. ஏமா என் மனக்குறைன்னு சொல்லிக்கிற தாயே. சீக்கிரம் சொல்லிடி. அம்மா 6 மாசமா எனக்கு தீராத வயிற்று வலி தாயே. ஓத்துனோதா வயிறு வலிக்குமா? வயிறுமா
ஊரு ஊரா கூத்தாரு ஆடுங்கிறேன் கறி மீனுமா சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் ஒருவேளை சூட்டினால வயிறு வலிக்குதா இருக்குமா இல்ல யாருன்னா செய்வீன வச்சுட்டாங்களா செய்துட்டாங்களா அப்படின்னு சொன்னீங்க ஆத்தா நான் கண்டுபிடிக்கிற மாதிரி அம்மா நீதான் கண்டுபிடிச்சு பார்க்கணும் தாயே அம்மா எதை வச்சுட்டு எங்க வச்சுட்டு தேடி கண்டுபிடிக்கிறா ஆத்தா நான் கண்டுபிடிக்கிறேன் அம்மா என்னம்மா நீ 2 இடத்துல பயந்துருக்கிற நான் 2 இடத்துல பயந்துட்டேன் ஆமா அதனாலதான் உனக்கு ஓத்தணும் வயிறு வலிக்குது அது எப்பேற்பட்ட இடம் தாயி ஆத்தா சொல்லுவேன் சொன்னா அந்த இடத்த விட்டு நீ போவே கூடாது சத்தியமா நான் போக மாட்டேன் தாயி முதல்ல எங்க தெரியுமா ஏங்கம்மா உன் வீட்டு கொல்லப்புறம் போனியா போனோமா பணம் மட்டும் மேல மூத்திரம் மேஞ்சா அசிங்கமா பேஞ்சா ஓலை மேல பேயும் போது ஜல ஜல ஜலான்னு சவுண்ட் வந்துருக்குமே நீ எங்க தாண்டி பயந்துக்கிற நீ எங்க தாண்டி பயந்துக்கிற அம்மா 2வது இடம் எங்க தாயி 2வது இடம் அம்மா பாலாத்துக்கு போனியா போய் தான் வந்தேன் மணல்ல மூத்திரம் மேஞ்சியா பேஞ்சா மணல்ல மூத்திரம் மேயும் போது நொறையா கிளம்பிருக்குமே கிளம்பிச்சுமா நீ எங்க தாண்டி பயந்துக்கிற நீ எங்க தாண்டி பயந்துக்கிற அம்மா தாயே என் வாழ்நாள் அந்த 2 இடத்துக்கு நான் போக மாட்டேன் போவாதே அந்த வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன் செய்யாத இது தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல நான் மந்திரம் போடுற மாதிரி நீதான் போட்டு ஆகணும் தாயே ஆத்தா மாதிரி உனக்கு யாரும் மந்திரம் போட முடியும் ஆகட்டும் உனக்கு வயிறு வேணா ஏமா இருக்கா உனக்கு வயிறு வேணா ஏமா இருக்கா உனக்கு வயிறு வேணா ஏமா இருக்கா உனக்கு வயிறு வேணா அம்மா இது வரைக்கும் எவ்வளவு தெய்வங்கள் மந்திரம் போட்டுக்கிறது போட்டிருப்பாங்க அந்த மந்திரம் காதுல உங்களுக்கு ஆகாது கேட்டிருக்காது ஆனா நீ ஒரு மந்திரம் போட்டு பாரு உனக்கா கேட்டிருக்க நீ அப்படியே காதுல தேன் பாயிற மாதிரி ஜில் எடுக்குதுமா நான் தாண்டி உண்மையான தெய்வம் ஆமா தாயி நான் மலையேறி போறேன் அவசரப்படாதம்மா வந்துதான் வந்து எனக்கு இன்னும் ஒரே ஒரு குறை ஒரே கிடையாது மொத்த ஜிலேபி தான் நான் ஏழு கேட்டேன் மனக்குறை சொல்லிக்கிறேம்மா சீக்கிரம் சொல்லிடி எங்க வீட்டுல 10,000 ரூபாய் பணமும் 10 சவர நகை யாரோ எடுத்து முண்டாங்க நீதான் கண்டுபிடிச்சு 10,000 ரூபாய் பணம் ஆமா 10 சவர நகை ஆமா தாயி ஆத்தா நம்பி வந்திருக்க நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் இந்த ஆத்தாக்கு நாடி செய்வேன் அப்படி நீ கண்டுபிடிச்சு சொன்னா 5 ரூபாய் எடுத்து உண்டியில போடுறேன் சத்தியமா கிடைக்காது கிடைக்காது என் உண்டியில 5 ரூபாய் போடுறேன்ற உனக்கு என்னதான் வேணும் ஆத்தா கேட்கறது கொடுப்பியா நீ என்ன கேட்டாலும் தடையில்லாம தரமா 10,000 ரூபாய் பணம் ஆமா 9,500 ரூபாய் ஆத்தா உண்டியில போடு அதுக்கு மேல அது கெட்டா என்ன கேட்க கட்டினா 10 சவர நகை 9,500 சவரம் ஆத்தா உண்டியில போட்டுனா நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் நீ கேட்ட மாதிரியே கொடுத்துருந்தா எனக்கு எடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சா மட்டும் போதும் எனக்கு என்னவோ எங்க அப்பா மேலதான் சந்தேகமாகுது அப்பா எடுக்கலடி ஒருவேளை எங்க அம்மா எடுத்திருப்பாங்களா அம்மா எடுக்கல எங்க அண்ணன் எடுத்திருப்பானா ஒண்ணு போட்டப்ப எடுக்கலடி அம்மா எங்க அக்கா எடுத்திருப்பாளா அக்கா எடுக்கல அம்மா ஒருவேளை இந்த கம்பெனி முதலாளி எடுத்திருப்பாராமா அவர் எடுக்க மாட்டாரு இந்த பொட்டிக்கார் எடுத்திருப்பாரா போட்டிக்கார மிச்சர் வாங்கி ஏத்துங்கிறாரு அவர் எடுக்க மாட்டாரு அந்த மருதக்கார் எடுத்திருப்பாரா அவரும் எடுக்க மாட்டாரு இவங்க யாருமே எடுக்கலன்னா ஒருவேளை பப்புனா சார் என்ன சார்ஜ் அவன் எடுத்திருப்பானா பாப்புனா சார் அவனா சாரதியா அவன் பண நகலா திருட மாட்டான்டி திருடுவான் மனசுதான் திருடுவான் ஏம்மா நீ நம்ம சாமியாரத்தை வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிற தாயே போயிந்தா ஏம்மா அப்ப வேற யாருதான் எடுத்ததுமா 10,000 ரூபாய் பணம் 10 சவர நகை யாரு தெரியுமா யாரு ஆத்தா சொல்லுவேன் சொன்னா கொல்ல மாதிரிதான் சொன்னேன் கறி கொடுக்க சத்தியமா ஒண்ணு நான் காட்டி கொடுக்க மாட்டேன் 10,000 ரூபாய் பணம் 10 சவர நகை யாரு ஏத்த தெரியுமா யாரு எடுத்தது அதை திருட ஏத்த மாட்டான் நீ அதை திருட ஏத்த மாட்டான் அத்த திறனை எத்து முட்டான நான் உன்னோட குறி கேட்கறதுக்கு வந்தேன் அத திறனா எத்து முட்டான விளக்கமா சொல்லிங்கிறியா ஆத்தா அது வரையும் நானே சொல்லுவேன் அப்பா நான் மலையேறி போறேன் ஏம்மா இவ்வளவு நாள் நீ குறி சொல்ல போறோம் ஆமாண்டி இதையெல்லாம் கேட்டு இவங்க என்ன தெரியுமா சொல்லிங்கிறாங்க நாடி சொல்றாங்க இவங்களா உன்னை போய் மாதிரி போயிண்டா அவன் உண்மையான தெய்வண்டி அம்மா அப்படி உண்மையான தெய்வம் இந்த ஊர் ஜனங்களை நம்பணும்னு சொன்னா நான் என்னடி பண்ணணும் நீ இந்த முறைகள் சொல்லக்கூடாது உன் நாக்கில் என்ன கற்பூரத்தை ஏத்தி வைப்பேன் அந்த கற்பூரம் நின்று நானே உண்மையான தெய்வம் ஏத்துமா சீக்கிரம் டி வாய் நம்ம அந்த வாயில வைக்கடி இந்த கற்பூரத்தடி சூரிய கையை தாங்க மாட்டேங்குதம்மா கற்பூரம் என் கையை தாங்கலம்மா ஏண்டி கையில கொளுத்தி வைக்கிற உனக்கே கை சூடு தாங்கலையே அத கொளுத்தி ஆத்தா நாக்கு வைக்கலாமா ஆத்தா நாக்கு சூடு தாங்கம்மா நாடி கற்பூரம் கொளுத்தி வச்சா கொலி எடுத்து வைக்கிறீங்க தண்ணி கூட ஃபுல்லாயிட்டு தாய் ஆத்தாக்கு நீராக்கிற தண்ணி சந்தோஷமா மலையை போயிடு
இருக்குதுமா. என்னத்துக்கு அச்சு போட்ட மாதிரி இருக்குதுமா. எதுக்குடா என் மேல சாமி வந்திருக்குமே. கொல்ல மாதிரி வந்திருக்குமே. கொல்ல மாதிரி இருந்தா ஏமா உண்மை அழுக்கழுக்கா சொல்லிருக்குமே. என் மயில என்னடா போல இது என்னமா மயில நெஞ்சிட்டு இருக்கிற? எனக்கு மட்டும் மாட்டு பொந்துக்கணா இந்த துணியை கீசிக்கினா அப்படியே மலை 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 மலைன்னு ஊத்திக்கிறீங்க. ஆமானியா அத்த வலிக்கு வச்சு பாத்துக்கிறீங்க. போலியா புது வந்து அடிக்கடி புள்ளகடி மாரியாத்தா என்னடே நாம் நினைத்த வண்ணும் மாரியாத்தா கோயிலுக்கு வந்தோம். வாயே திறக்க கூடாது, நீ ஞாபகம் வச்சுக்கோ தங்கச்சி. இப்பொழுதே நீ அரண்மனைக்கு சென்று ஆகட்டும். அப்பா வச்சு உறுதுணையா இரு. ஆமா அவங்க அப்பாவுக்கு பால் கொடு. எங்க கொடுத்துருக்காங்க? எதுலதான் அடிக்கிறீங்களே தெரியல. நான் அப்பாவுக்கு பால் கொடுக்குறேன், நீ வந்து சொல்லி வா. கரண்ட்ல மாட்டி போட பாருங்க பாருங்க. என்னடே இப்பொழுது நாம் இருவருக்கும் என்ன வேலை சொல்லு? நல்லா அடிப்பேன். இப்போ அல்ல நாள் அடிப்பேன். ஏண்டா அப்பொழுது நீதிமன்றத்தில் புரட்சி வீரனுக்கு கைஜாடை காட்டி விட்டு வந்தேன். என்னத்த காட்டினாங்க? இப்பொழுது அவரை தேடி நாட்டை செல்ல வேண்டும். புறப்பட்டு போகலாம். ஜென்மம் இருக்கிற பேர் உட்காந்து நாடகம் பாத்துக்கிறாங்க. இப்ப ஏற்பட்ட வேலையை செய்யற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மூஞ்சில காரி எட்டாங்க தூக்க மாட்டாங்க. சும்மாருமா என்னடா இவ்வளவு ஜனம் கூட்டமா குந்திங்குது, எவ்வளவு கொசு தொல்லை இருக்குது. தலைவர் போன் பண்ணாரு, எங்க ஊர்ல நாடகம் வச்சுக்கிறா கொசு தொல்லை தாங்க முடியல, கூட்டங்க அப்படியே ரொம்ப நெஸ்ல ஆகுறாங்க, அதனால ஒரு டேங்க் கொசு மருந்து எடுத்தாங்க. அதைத்தான் அடிச்சுக்கிட்டே வந்து ஜனத்துக்கு பாதுகாப்பா கொசு மருந்து அடிச்சுக்கிறோம். மொத்தமே காலி வச்சா பாதி இருக்குதா? இன்னொரு அரை டேங்க் இருக்குதுமா. அடுத்த தெருவு வரைக்கும் ஆரம்பத்துல நல்லா இந்த இன்னும் நடவோட பாவனை எல்லாம் மாறுது. எல்லாம் மாத்துறாங்க, நம்ம மட்டும் இதே கஷ்டப்பட்டுக்கணுமா? நம்மளும் மாட்டோம். அப்படி மாறி என்னதான் வேலை செய்ய போற? பணம் சம்பாதிக்கிறது எப்படி அது? அப்படின்னா பணம் கொடுப்பாங்க. டேய்
அவசரப்பட்டு மாறாதே. அந்த துறையில போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி ஒரு 4-5 ட்ரக் மண் வாரி போடுவோம். அதை விட அதிகமாவே பழு சுமக்கிறேன் அப்படின்னா. ஆமாமா, அது கஷ்டம் தான். என்னடே அதெல்லாம் போகட்டும். அழகாக நாட்டின் எல்லைப்புறத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறோம். ஆமா, இருந்தாலும் அதோ பார்த்தா என் நாட்டின் எல்லைப்புறம் ஆமா அருகாமையில் வந்து விட்டோம். இப்பொழுதே செல்ல வேண்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற சொல்லிக்கு இந்நாட்டின் போர் தளபதியாக பதவியேற்ற நாள் முதல் என் தனைக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சேதனத்துக்காக இரவும் பகலென்று பாராமல் அரும்பாடு விட்டு உழைத்து வருகிறேன். என்ன இது? உற்று நோக்கினால் யாரோ இருவர் வருகிறார்கள். யார் என்று பார்க்கலாம். அழகான நாட்டின் எல்லைப்புறத்தை ஐயா வணக்கம். ஆமா, நீங்க யாருங்க? எங்கிருந்து வரீங்க? யாரும் தேடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சமாச்சாரம்? நான் தான் இந்நாட்டு காவலி. அம்மா தான் இரட்சி அம்மா. விளக்குமா எடுத்து சொல்லிட. இளவரசி மறுபடியும் வணக்கம். ஆமா, நல்ல வளத்தில் விளையாட வேண்டிய நீங்கள் எதற்காக நாட்டின் எல்லை பிரவந்திக்கிறீர்கள்? எனக்கு தினம் தவறாமல் நந்தவனத்தில் விளையாடி விளையாடி அழுத்து போய் விட்டது. ஆகையினால் தான் நாட்டின் எல்லைப்புறத்தை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். அது மட்டும் கிடையாது, இது எங்க நாடு. ஆமா, நாங்க எங்க வேணா போவோம், எங்க வேணா வருவோம். அதையெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஆமா, இது எங்க நாடு, எங்க எல்லைப்புறம். நாங்க எந்த சந்தல்னா போவோம், எந்த பொந்தல்னா வரும். நீ கேள்வியே கேட்க கூடாது. சந்தம் வந்து இங்கே இருக்குது. நான் ஏன் கேட்கிறேன்னா, நீங்கள் நந்தவனம் சென்றிருந்தால் அங்கே அழகாக பூத்து குலுங்கும் மலர்களின் அழகை ரசித்திருக்கலாம். ஆமா, வந்திருக்கும் இடம் என்ன தெரியுமா? இந்த நாட்டின் எல்லைப்புறம். இங்க எப்பொழுது பார்த்தாலும் எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அயல் நாட்டு பகைவர்களால் இளவரசியாருக்கு ஏதாவது ஆபத்தில் இருந்து விட்டால் மன்னருக்கு நான் தான் பதில் சொல்லுவேன். ஆகையால் நீங்க ஜாக்கிரதையாக அரண்மனைக்கு போயிட்டு வாங்க. என்னங்க, அப்படியே எங்கள் இருவருக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து நீங்க காப்பாற்றுவீங்க என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நாங்க 2 பேரும் வந்துகிட்டு. ஆமா, ஆமாங்க. இது பாருமா, என்னங்க, யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லிருக்காங்க. என்னை மீறி ஏதாவது ஆபத்து நேர்ந்தா மன்னருக்கு நான் தான் பதில் சொல்லுவேன். நீங்க போயிட்டு வா. என்னங்க, அவசரப்படாதீங்க. என்னங்க, என்னடே, அவரை நான் முதலாக நீதிமன்றத்தில் பார்த்தேன் அல்லவா? அப்போலிருந்து அவர் மேல ஒண்ணும் கிடையாதுமா. போன வருஷம் உங்களுக்கு தான் அவங்க அம்மா புது பூந்தரப்பு வாங்கி ஒன்றரை வச்சு செம்மண்ணு வச்சு மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சு சுத்தமா கிளீனா வச்சுக்கிறாங்க. அது கூட போன வருஷம் பொங்கலுக்கு அவங்க அம்மா புது பூந்தோட வாங்கி ஒட்டகை கட்டி செம்மண்ணு குங்குமம் மஞ்சா பொட்டு வச்சு கற்பூரத்தை வச்சு காட்டாரா? அவரை பார்த்தவனுக்கு எப்பரா தெரிஞ்சு தப்பு இல்லப்பா. அதாவது புது வீடு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு சுத்தமா இல்லையா பையன் எடுத்துக்காட்டு. அப்படி கிடையாதுடா. நான் அவரே இந்த நேரமா வரும், இன்னும் 2 மணி நேரம் போட்டோம் வந்து அந்த அப்படியே பிடிச்சி கையில் கொடுக்குறேன். 8 மணி நாளைக்கு வரத்துல அழகா சாப்பிடலாம். எப்படியா சைடிஸ் சைடிஸுக்கு காக்கா கறி யாராவது சாப்பிடுவாங்கடா? சாப்பிட்டு பாரு எப்படிங்குது. எப்படி இருக்கான் காணு கத்துவேன் நாளைக்கு. அதுவும் கட்டிக்கு போனா காக்கா கறின்னா பாம்பு கறி அதானே காலியா? அப்படி கிடையாதுடா. நான் அவரே காதலிக்கிறேன்டா. அம்மாவுக்கு உங்க மேல காதல் வந்துச்சான். காதலா? காதல்னா எப்படிடா இருக்கும்? புள்ளியா இது இந்த காலத்து புள்ளிங்களுக்கு விரல நீட்டினா உரல மீங்கிட்டு போகுது. காதல்னா எப்படிடா இருக்குன்னு கேள்வி கேக்குறீங்க. சின்னஞ்சிறு நாள் முதலாக என் தங்கையின் பாசம் வந்து பெரிதென வாழ்ந்துட்டேன். சரி, என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாற்றி கரை சேர்க்கணும் என்ற எண்ணத்துல நான் இருந்தேன். இந்த காதல் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சா சொல்லு. உனக்கு தெரியுமா? சரிங்க, தெரியுமா? காதலுக்கு வாத்தியாரே நான் தானே. அவங்கள கேட்பாரு. பள்ளிக்கூடத்துல போய் உட்காந்து விட்டு சைடுல கை விடுவாங்க. வாத்தியார் போட்டா கொஞ்சம் எல்லாரும் இருந்ததுக்கு போட்டு விட்டாங்க. ஐயா வாத்தியாரே, காதலை பத்தி சுருக்குமா ஒரே வார்த்தையில எனக்கு புரியுற மாதிரி சொல்ல. சரிங்க, காதல் என்பது கடையில விற்கிற செருப்பு. செருப்பு மாதிரி? ஆமாங்க. எப்படி? முதல்ல போடும்போது அப்படி டைட்டா போகும். புது செருப்பு அப்படிதான் இருக்கும். 2வது போடும்போது அப்படி லேசா போகும். 3வது போடும்போது
வாயில வந்து எப்படிப்பட்ட குழுக்கள அதுக்கே அவங்க நாடகம் பாக்குறாங்க அவங்க மேல வேலை செய்ய பின்னாடி எவ்வளவு நாங்களா போய் சொல்ல வேண்டியது என்ன வேலை இதுல ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்குவேன். அடக்கமா இருக்கணும். அடக்க முடியல. அட கரும்பு பிடிச்சோட எல்லோருமே மூக்க செஞ்சா தரையில போடுவாங்க. நீ என்ன வாயில போடுவ? தெரியாதவங்க தரையில தான் போட்டுருவாங்க. தெரிஞ்சு வாயில போடுவாங்க. இந்த பாருங்க நீங்க எல்லாம் கஷ்டப்படுறோம். அது எடுத்து மொழி அதுல வரும் ஊதித்து வேண்டுமா தாய் தாய் கையில கொடுக்குறோம். உப்பு மிளகான்னு சொல்லக்கூடிய பல வகையான பொருள் எல்லாம் போட்டு சமைச்சு போடுறாங்க. நல்லா சாப்பிடுற மூளை வேலை செய்யுது. அதை சிந்தி கீழே போட்ட ஒளிய அதுல இருந்து சத்து எல்லாம் வீணா போயிடல. அதனால அப்ப காலையில ஒரு மழையில ஐயோ அந்த வழி கூட போயிட்டு. ஆமா எதுக்கு அழுகுது? இந்த அம்மாவை நான் வச்சிருந்தேன். ஒரு நாட்டின் இளவரசி பார்த்து கேவலம் காவல்காரன் கூறு வார்த்தையாடா இது. நாட்டு மக்கள் கேள்விப்பட்ட கேவலம் நினைக்க மாட்டாங்க. எப்படி சிரிக்கிறாங்க தவறா நினைக்காதீங்க. இந்த அம்மா சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அரசாங்கத்தை விட்டு போயிட்டாங்க வெளியே. அந்த நேரத்துல தூக்கிட்டு மேல வச்சிருந்து சொல்ல வந்தாங்க. குழந்தையா இருக்கும்போது தூக்கி வச்சிருந்தேன். அதை சுருக்கமா நான் வச்சிருந்தேன். டாக்டர்ல போயிரு. அதிகம் போகாது. ஆபத்துல முடியும். என்ன இப்போ ஞாபகத்து வருதா குழந்தைய? ஆமாங்க தூக்கி வச்சிருந்தேன். சின்ன குழந்தையா இருக்கும்போது தூக்கி வச்சுக்கின்னு லாலிபப் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். லாலிபப்பா வாயில வச்சுட்டா போதும். பயந்து விடாது சப்பி கிடக்கும். விட்டுனா கூட விடாது. அது மாதிரி எல்லாம் அப்படிலாம் விளையாடுவீங்க. ஆமாங்க கொஞ்சம் விளையாடுவீங்க. கொஞ்சம் விளையாடும். எப்படிலாம்? குழந்தை அங்கிள் கொஞ்சம் பல்ல கூட அப்படி கிள்ளி மறுபடியும் சொல்லு. குழந்தை அங்கிள் கொஞ்சம் பல்ல கூட அப்படி கிள்ளி தெரியாமல் வார்த்தை சில புரியும்படியான அறிவுரை எடுத்து கூறிவிட்டு பிறகு வந்து உன்னை சந்தித்தோம். விடைபெற்று சென்று போயிட்டு வரேன். பார்த்து பத்திரம். நீங்களும் என்னை விட வயதில சின்னஞ்சிறியவர். என் அறிவுரை ஏற்றுக்கொண்டால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அப்படியே ஆகட்டுங்க. நீங்கள் யார்? ஒரு பட்டத்து இளவரசர். உண்மைதான். நானோ பரம ஏழை. ஆமாங்க. அன்றாட கஞ்சிக்கு கூழுக்கு கையேந்தி கொண்டிருப்போம். என்னுடைய நோக்கம் எல்லாம் என் தங்கைக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனத்தை எப்போது கொண்டு செல்ல போகிறோமோ என்ற எண்ணத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆகையால் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது. தயவு செய்து ஆள விடுங்க. நான் ஒரு பட்டத்து இளவரசியாக இருக்கலாம். நீங்கள் சாதாரண ஏழ்மைக்குடியில் பிறந்தவராக இருக்கலாம். இருந்தாலும் கண்டவுடன் வருவதுதான் காதல் என்று சொல்வார்கள். உங்களை எப்பொழுது நான் முதலாக நீதிமன்றத்தில் பார்த்தேனோ அப்பொழுது இந்த பிறவியில் மணந்தால் உங்களைத்தான் மணக்க வேண்டும் என்று என் மனதில் மனக்கோட்டையே கட்டி வைத்திருக்கிறேன். என்னுடைய காதலை ஏத்துக்குங்க. இது பாருங்க, நீ என்னதான் கவி என கான இசை பாடினாலும் என் ஞானத்தில் ஏற்காத உன் நினைவு உன் காதலை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது. என்னங்க என்னுடைய காதலை ஏற்றுக்க மாட்டீங்க. வந்ததுதான் வந்தீங்க. கட்டி நிக்க ஒரே ஒரு மொத்தமாவது கொடுங்களேன். இது பாரு, என்னால கட்டி எனக்கு முடியாது. மொத்தம் கொடுக்க தெரியாது. முடியாது முடியாது. இப்படி எல்லாம் சொன்னா உங்களை விட போவது கிடையாது. நீ கிட்ட வந்து கட்டி முத்தத்தா